நேற்று வெளிவந்திருக்கிற ஒரு படத்துல இருந்த ஒரு டயலாக், ஒரு வசனத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் இதை பற்றி கட்டாயம் கதைக்கணும்னு சொல்லி நான் யோசித்தேன். அந்த மண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த மண்ணில் யார் காலடி எடுத்து வச்சாலும் ராட்சசர்களா அந்த மண் அந்த மனிதர்களை மாற்றும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த படத்தில் இருக்கிற வசனம். அப்படி காட்டப்படுற இடம் இலங்கை தீவு, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஈழத்தமிழர்கள் தான் அந்த மக்கள் கூட்டம். கொடூரமானவர்கள், அவங்களுக்கு பின்னால் ஒரு கோர முகம் இருக்குது. கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள், வெளியிலேருந்து யார் போனாலும் பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு பிசாசு மாதிரி செயற்படக்கூடியவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் என்ற மாதிரி அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டில் இருந்த அரசாங்கத்தாலேயே, அரச பயங்கரவாதத்தாலேயே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு வன்கொடுமைகள் நடந்து அந்த வன்கொடுமைக்கு இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்குமான்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு இனத்தை பார்த்து கையில் ஃபோட்டோ வச்சு கொண்டு அக்கா அண்ணன் இன்றைக்கு வருவான நாளைக்கு வருவானன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரர்கள் இருக்கிற இனத்தை பார்த்து கையில் ஃபோட்டோவை பிடிச்சு கொண்டு கணவன் அப்பா வருவாரான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிற சமூகத்தை பார்த்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி கொடூரமானவர்கள், சித்திரவதை செய்யக்கூடியவர்கள், கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள்னு சொல்லி சித்தரிக்கிறது எந்த அளவுக்கு கேவலமானது, எந்த அளவுக்கு மோசமானது. அதை இந்திய சினிமா தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது. அதனுடைய இன்னும் ஒரு வெளியீடு தான் கிங்டம்னு சொல்லப்படுற படம். தமிழ்லையும் அந்த படம் வெளிவந்திருக்கு. விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளிவந்திருக்கிற அந்த படத்தை தமிழ் ரசிகர்களும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கன்றதும் இதில் இருக்கிற வேதனையான ஒரு விஷயம். தமிழ் ஊடகங்களில் இதை பற்றி ஏதாவது செய்திகள், தகவல்கள் வெளிவந்திருக்குமான்னு சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் கிங்டம் இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. முதல் நாளில் 30 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. ஒரு சில நாட்களுக்குள்ள 100 கோடி ரூபாய் வசூல் செய்யும்னு சொல்லி தமிழ் ஊடகங்களில் கூட அந்த மாதிரி வசூல் பற்றின செய்திகள் அதிகம் பேசப்பட்டிருக்கு. கிங்டம் என்ற படத்தில் ஒரு தீவு காட்டப்படுது, இலங்கை தீவு காட்டப்படுது. அந்த தீவில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணம்னு சொல்லி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லியும் ஒரு இடம் அடையாளப்படுத்தப்படுது. தமிழ் பேசுகிற மக்கள் கூட்டம், ஈழத்தமிழர்களை அந்த படத்தில் அப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் கூட்டத்துக்கு பழங்குடி மக்களாக காட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தலைவர் இருக்கிறான். அந்த தலைவன் தம்பி தான் படத்தினுடைய ஹீரோ விஜய் தேவர்கொண்டா. அண்ணனை காப்பாற்றுறதுக்காக அவர் இங்கே வரார். அந்த மக்கள் கூட்டம் எப்படியான கொடூரமான முகத்தை கொண்டவர்கள், சித்திரவதை செய்யக்கூடியவர்கள், வெளியிலிருந்து யாரு வந்தாலும் பிடிச்சு சாப்பிடுற மிருகத்தனமான பிசாசு மாதிரியான நபர்கள் சொல்லி ஈழத்தமிழர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் பேசக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தில் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இது ஒரு படம் தானே, சாதாரணமாக கடந்து போகலாம், இது கற்பனை தானே, இதை பற்றி இந்த அளவுக்கு நாங்கள் கதைக்கணுமான்ற மாதிரியான சில நேரங்களில் சிலருக்கு யாராவது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க முடியும். ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் சினிமா பற்றி எனக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் சினிமான்றது, அதுலேயும் குறிப்பாக இந்திய சினிமான்றது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நிலைப்பாடுகளை கூட மாற்றக்கூடியது, அரசியலில் மிகப்பெரிய புரட்சிகளை கூட உருவாக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்கு, இந்திய அளவில் அரசியல்வாதிகளை உருவாக்கியிருக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியிருக்கு. செய்தி ஊடகங்களால் செய்ய முடியாததை, அரசியலால் செய்ய முடியாததை இந்திய சினிமா சாதிச்சு காட்டியிருக்கு. சினிமான்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அங்கு காட்டப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டுறாங்க, ஈழத்தமிழர்கள் சொல்லி அதில் அடையாளப்படுத்தப்படுது. ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிற முகம் இப்படித்தான் சொல்லி அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு நபர் காட்டப்படுவாரா இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் ஏற்பட போகிறது கிடையாது. அது கற்பனை, ஒரு படம். அந்த படத்தில் ஆரம்பத்திலேயே போடுறாங்க, அதில் வர்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் யாரையும் பிரதிபலிக்கிறது கிடையாது, எல்லாமே கற்பனை தான் என்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் கூட முதல்ல போடப்படுது. ஆனால் அப்படி போடப்படுறதுக்கு பின்னால கூட ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கு. இது சாதாரணமா நடந்திருக்கிற ஒரு படத்தில் நடந்திருக்கிற சம்பவம் மட்டும் கிடையாது. இதே மாதிரி ஈழத்தமிழர்களை மோசமா சித்தரிக்கிற படங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. மெட்ராஸ் கஃபேன்னு சொல்லி ஒரு படம் வெளிவந்திருந்தது. த ஃபேமிலி மேன் சீசன் 2 என்ற படம் வெளிவந்திருந்தது. ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுறது, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு சொல்லி உண்மையான சம்பவங்களை மட்டும் இன்னும் மெருகூட்டி அதை தங்களோட கற்பனைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி காட்டுறது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் வரலாறு கடைசி வரைக்கும் நாங்கள் காட்டவே மாட்டோம் என்ற மாதிரியான நிலைப்பாடு இந்த படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடிக்கிறவர்களுக்கும் அப்படியான நிலைப்பாடுகள் எண்ணம் இருக்க முடியும். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த கிங்டம் சொல்லப்படுற படம். இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுற இந்திய சினிமாவால் இலங்கையினுடைய உண்மையான வரலாற்றை பேச முடியுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் முடியாது. தமிழர்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்கன்ற காரணத்துக்காக வளர்ச்சி பிடிக்காம கல்வியையும் பொருளாதாரத்தையும் அழிச்சு தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கு அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டதை இந்திய சினிமா கடைசி வரைக்கும் பேச போகிறது கிடையாது. நோ ஃபயர் ஜோனில் என்ன நடந்தது, பாலச்சந்திரனுக்கு என்ன நடந்தது, இசைப்பிரியாவுக்கு என்ன நடந்ததுன்றத அந்த வரலாற்றை உண்மையை இந்திய சினிமா கடைசி வரைக்கும் பதிவு செய்ய போகிறது கிடையாது. ஆனால் எங்களை வில்லன்களா சித்தரிக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? இன்றைக்கு வரைக்கும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி உண்மையை பேச முடியுமா இருந்தால் மட்டும் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுங்க. இல்லாட்டி
பொத்திக் கொண்டு இருங்கன்றது தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை. நான் திரும்பவும் சொல்கிறேன், சில நேரங்களில் வந்து இது கற்பனை தானே, படத்துல வெளிவந்திருக்கிற ஒரு காட்சியை இல்லாட்டி ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க, படத்தை பற்றி இந்த அளவுக்கு ஏன் அதிகமாக பேசணும்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் கடந்து போக முடியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் படங்கள் வெளிவந்து கொண்டிருக்குமா இருந்தால் அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், கொழும்பு தமிழ் பேசுகிறவரை ஒரு படத்தில் வந்து தமிழ்நாட்டில் வெளிவர்ற தமிழ் படமாக இருக்கலாம், தெலுங்கு படம், ஹிந்தி படம், ஏதாவது ஒரு படத்தில் வில்லனை காட்டுனா அதை வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பேச வேண்டிய ஒரு தேவை கிடையாது, அவசியமும் கிடையாது. ஒரு நபரை காட்ட முடியும், ஒரு சிலரை காட்டினாலும் வில்லனை காட்டினாலும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டிருக்கிற, நீதிக்காக இன்றைக்கு வரைக்கும் தெரு தெருவாக போராடி கொண்டிருக்கிற, போட்டோவை கையில் வச்சு கொண்டு உறவினர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற, தோன்ற இடத்துல எல்லாம் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுற ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்து இவங்க எல்லாம கொலை செய்யக்கூடியவர்கள், சித்திரவதை செய்யக்கூடியவர்கள், சித்திரவதைக்கு உள்ளான மக்கள் கூட்டத்தையே பார்த்து வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் போனா பிசாசு மாதிரி பிடிச்சு சாப்பிட்றவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் சொல்லி பிரதிபலிக்கிறது எந்த அளவுக்கு கேவலமானது, மோசமானது. இது ஒரு வரலாற்றை திரிவுபடுத்துகிற சம்பவம். இது தனியே நடந்திருக்கிற ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பணம் படைச்சவர்கள், அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல், சினிமான்றது அரசியலை பேசுது. அந்த சினிமா மூலமா எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த சினிமா மூலமா கடத்தப்படுற செய்தின்றது ஒரு வரலாறு. இப்ப இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட கிடையாது. எப்பவுமே இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த படம் சம்பந்தமாக வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்குற நேரத்திலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சில போய் மைக்க நீட்டுற நேரத்தில் அந்த படம் சம்பந்தமாக கதைக்கப்படுது. ஆனால் ஒருத்தராக கூட அதை நோட் பண்ணி சொன்ன மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியலை. படம் பார்க்குறவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை, ஈழத்தமிழர்களை வந்து இந்த மாதிரி பிழையாக சித்தரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பேசின மாதிரி எந்த இடத்துலையுமே பதிவுகள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் கூட கலெக்ஷன் எவ்வளவு, முதல் நாளில் 30 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் செய்திருக்குன்னு சொல்லி தான் கதைக்குதே தவிர, ஒரு இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கூட்டத்தை நீங்க எப்படி சித்தரிக்க முடியும், இது ஒரு வரலாற்று திரிவுதானேன்னு சொல்லி கேள்வி கேட்கிற நிலைமையில கூட ஊடகங்கள் இல்லைன்றதும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வெளிவர்ற படங்களை எதிர்க்கிறோம்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வலி இருக்கு. அந்த படத்தை பார்க்குற நேரத்தில் அதை சாதாரணமா யாராலையும் கடந்து போக முடியாது. இந்தியாவில் எத்தனையோ படங்கள் வெளிவந்திருக்கு. கற்பனை என்றதையும் தாண்டி இந்திய சினிமா நான் சொன்ன மாதிரி பல மாற்றங்களை செய்திருக்கு. இராணுவத்தை கொண்டாடுற மாதிரியான படங்கள் தமிழ்ல மட்டும் கிடையாது, வேற லாங்குவேஜ்லயும் எத்தனையோ படங்கள் வெளிவந்திருக்கு. துப்பாக்கி, அமரன் சொல்லி இராணுவத்தை கொண்டாடுற மாதிரியான படங்கள் தொடர்ச்சியா வெளிவந்திருந்தது. இன்றைக்கு வெளிவந்தாலும் அது இத்தனை கோடி ரூபாய் வசூல் செய்யும் என்ற அளவுக்கு ஒரு இராணுவத்தை வச்சு படம் எடுத்தா அதுல வணிக ரீதியான வெற்றி கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹீரோவுக்கு வந்து சமூகத்தில் இன்னும் ஒரு அந்தஸ்தம் கிடைக்கும். ஆனா அமரன், துப்பாக்கி மாதிரி படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்களால அதே இந்திய இராணுவம் இலங்கையில, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல என்ன செய்தது, பெண்களை வந்து எப்படி வன்கொடுமை செய்தது, சாதாரண அப்பாவிகளை வந்து உயிரோட எரிச்சு எப்படி படுகொலை செய்ததுன்றதை காட்ட முடியுமா? சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நோயாளிகளை கூட விட்டு வைக்காம வைத்தியசாலையோட எரிச்சு படுகொலை செய்து அந்த கொடூரத்தை வந்து இந்த சினிமாவால் காட்ட முடியுமா? அப்படி உண்மையை சொல்ல முடியாத இந்திய சினிமா வந்து எங்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மையை தரப்போகிறது கிடையாது. இந்திய சினிமாவை நாங்கள் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், படம் பார்க்குறோம், நல்லா இருந்தால் கைதாட்டி வரவேற்கிறோம், விசில் அடிக்கிறோம், முன்னணி நடிகர்கள்ட்ட படம் வந்தால் வரிசையில் போய் நிற்கிறோம். முதல் ஆளாக வந்து படம் பார்க்குற ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. எங்களோட தாத்தா பாட்டி காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. தமிழ் பாட்டுகளுக்கு முக்கியமான இடம் இருக்குது. தமிழ் படத்துக்கும் தமிழ் ஹீரோக்களுக்கும் முக்கியமான ஒரு இடம் வந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிறைய அடிப்படையில் ஈழத்தமிழர்களை பிழையா சித்தரிக்கிற மாதிரியான படங்கள் வெளிவரும் போது அது சாதாரணமா அப்படியே கடந்து போக முடியாது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயமானது. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இது தொடரக்கூடாது என்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.